ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 48 அதிகாரம் 17 பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. பிரியமானவர்களே, இயேசு தரையில் வந்து அநேக ஜனங்களைக் கண்டு அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போலிருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார் என்று மார்க்கு 6:34 வாசிக்கிறோம். கர்த்தருடைய வேதம் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது. கண்டிப்புடன் தீர்மானமாக சொல்லப்பட்ட வார்த்தைகளை ஆண்டவர் தம்முடைய மிகுந்த அன்பு, மனதுருக்கம், பரிதாபம் இவைகளை ஊற்றி கலந்து பிரயோஜனமுள்ள அநேக காரியங்களை போதிக்கிறார். அன்பும் கிருபையும் நிறைந்து அவருடைய வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையை சரி செய்கிறது. ஒரு பெண்ணை விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாக பிடித்துக் கொண்டு வந்து மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படி இவள் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டியவள், நீர் என்ன சொல்லுகிறீர் என்று இயேசுவிடம் கேட்கிறார்கள். நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்று சொல்லுகிறார். உன்னுடைய பாவம் உனக்கு ஆக்கினைத்தான் கொண்டு வரும், ஆயினும் நான் உன்னை மன்னிக்கிறேன், ஆனால் இனி பாவம் செய்யாதே. மரண வாசலில் இருந்து அவளை அவருடைய அன்பு விடுவிக்கிறது. இந்த உலகத்தில் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்த நாட்களில் அவருடைய வாயிலிருந்து கிருபையுள்ள வார்த்தைகள், பிரயோஜனமாய் இருக்கிற வார்த்தைகள் புறப்பட்டு வந்து ஜனங்களை சரியான பாதையில் நடத்தியது. ஆம் பிரியமானவர்களே, கட்டாயமாய் அல்ல, பிரியத்துடன் அவர் கட்டளைகளை பின்பற்ற அவருடைய மனதுருக்கம், அன்பு ஜனங்களை ஏவினது. பிரயோஜனமற்ற காரியங்களை நம் மனதில் போட அநேக வழிமுறைகளை இந்த உலகம் கொடுத்துக்கொண்டே இருக்கிறது. ஆனால் வாழ்க்கைக்கு அத்தியாவசியமான பிரயோஜனமான அநேக காரியங்களை குறித்து பரிசுத்த வேதாகமும் ஒன்றுதான் தெரிவிக்கிறது, மாத்திரமல்ல வழியும் நடத்துகிறது. கர்த்தருடைய வார்த்தை அடங்கிய பரிசுத்த வேதாகமத்தை அனுதினமும் வாசித்து தியானம் பண்ணுங்கள். ஆவியானவர் தாமே அநேக காரியங்களை குறித்து போதித்து நடத்துவார். ஜெபம். ஆண்டவரே, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது. ஆமென்.